வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு சாதாரண பழக்கம் போல தோன்றினாலும் உங்களோட முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். அது என்னன்னா, அதிகாலையில் எழுவது. இது ஊக்கமூட்டும் பேச்சு மட்டும் இல்லை. இது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு வழி. ஏன் அதிகாலை முக்கியம்? இந்த உலகத்துல 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா அதிகாலை எல்லாருக்கும் கிடைக்கிற நேரம் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல பெரும்பாலான மக்கள் தூங்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த நேரத்துல ஒரு தனி சக்தி இருக்கு. மனித மூளை ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் வேலை செய்யாது. ஒவ்வொரு நேரத்திலும் மூளை ஒவ்வொரு விதமாக செயல்படும். அதிகாலையில நாம் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே மூளை அமைதியான நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில தான் கவனம் அதிகமாக இருக்கும். படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தனை கிடைக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பகல்ல ஏதாவது யோசிக்க முயற்சி பண்ணா, ஃபோன் சத்தம், பீப்பிள் நாய்ஸ், டவுட் ஓவர்லோட். ஆனா அதிகாலையில மனம் அமைதியா இருக்கும். மூளை கேட்க தயாரா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க உங்க மனசுகிட்ட பேச முடியும். அதிகாலையில உங்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும். நீங்க உங்களுக்கிட்ட நேர்மையா பேச ஆரம்பிப்பீங்க. நான் சரியான வழியில இருக்கேனா? நான் வாழ்க்கையில எதை தேடி ஓடுறேன்? இந்த கேள்விகள் பகல்ல வராது. அவை அதிகாலையில தான் வரும். வெற்றியாளர்களின் பழக்கம், நாம் வரலாற்றில் பார்த்த பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. அவர்கள் சூரியன் உதிக்கும் முன்பே தங்கள் நாளை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு சாதாரண மனிதர்களை விட அதிக நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது அமைதியான நேரம். ஒரு மாணவன் அதிகாலையில் படிக்கும்போது அவன் தன்னை அறியாமலே முன்னேற ஆரம்பிக்கிறான். ஏனெனில் இந்த நேரத்தில் மனதில் எந்த சுமையும் இல்லை. அதனால் படித்தது நினைவில் நிலைக்கும். புரிதல் அதிகமாகும். ஒரு மாணவன் அதிகாலையில் 2 மணி நேரம் முழு கவனத்துடன் படித்தால் அது பகலில் 8 மணி நேரம் படிப்பதற்கு சமம். ஏனென்றால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். ஒரு மாணவன் அதிகாலையில் படிக்கும்போது அவன் தன்னை அறியாமலே முன்னேற ஆரம்பிக்கிறான். ஏனெனில் இந்த நேரத்தில் மனதில் எந்த சுமையும் இல்லை. அதனால் படித்தது நினைவில் நிலைக்கும். புரிதல் அதிகமாகும். ஒரு மாணவன் அதிகாலையில 2 மணி நேரம் முழு கவனத்துடன் படித்தால் அது பகலில் 8 மணி நேரம் படிப்பதற்கு சமம். என்றால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய வில்லன் யாருன்னா, நைட் லைஃப். லேட் ஸ்லீப், லேட் ஸ்க்ரோல், லேட் திங்கிங். அதுக்கப்புறம் மார்னிங்ல மிரேக்கர் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது நியாயமா? அதிகாலையில் எழ வேண்டும் என்றால் இரவு பழக்கம் மாற வேண்டும். தூங்குவதற்கு முன் திரைகளை விலக்கி வையுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். இரவு அமைதியாக இருந்தால் காலை வலிமையாக இருக்கும். தூங்குவதற்கு முன்னாடி அரை மணி நேரம் மொபைலை விலக்கி வையுங்கள். ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். அமைதியாக இருங்கள். அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி வையுங்கள். இரவு எப்படி போகுதோ காலை அப்படித்தான் வரும். இரவு அமைதியா இருந்தா காலை வலிமையா இருக்கும். இரவு குழப்பமா இருந்தா காலை சோர்வா இருக்கும். கேளுங்க, உண்மையா சொல்றேன். காலையில 4 மணிக்கு எழுந்துடுவேன்னு ஒரே நாள்ல சபதம் எடுத்தா, அடுத்த 3 நாள்ல அந்த சபதமே உங்கள பார்த்து சிரிக்கும். ஏன்னா, உங்க பிரச்சனை உற்சாகம் இல்ல. உங்க பிரச்சனை முறை இல்ல. முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. பழக்கம் ஒரு நாள்ல உருவாகாது. அது ஒரு பயிற்சி. உங்க மூளை ஒரு குழந்தை மாதிரி. அதை அடிச்சு பயமுறுத்தி பழக்கப்படுத்த முடியாது. மெதுவா, ஆனா தொடர்ச்சியா. அதுதான் ரியல் மெத்தட். ஸ்டெப் 1 முதல் 4 மணிய டார்கெட் ஆக்காதீங்க. இதுதான் மக்கள் பண்ற முதல் தவறு. நாளையில இருந்து 4 மணிக்கு எழுவேன். இது பிளான் இல்ல. இது ஃபேண்டசி. மாறாக 4 மணி சமம் டெஸ்டினேஷன். இப்ப இருக்கிற டைம் சமம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டெப் 2 டேஷ் ஹஃபு. ஹவர் கேம். நீங்க இப்ப 7 மணிக்கு எழுந்தா முதல் 14 நாள் முதல் 6:30. அடுத்த 14 நாள் முதல் 6 மணி. அடுத்த 14 நாள் முதல் 5:30. அடுத்த 14 நாள் முதல் 5 மணி. கடைசியில முதல் 4:30 முதல் 4 மணி. இந்த ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கும். ஆனா இதுதான் ஸ்டிக் ஆகும். இப்படியே அரை மணி நேரமா குறைச்சு குறைச்சு நீங்க அந்த நேரத்துல எந்திரிக்கிறதை ஒரு பழக்கமாவே கொண்டு வரலாம். இதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நிறைய மாற்றங்கள் தெரிய வரும். கடைசியில உங்க பழக்கத்தையும் உங்களால மாத்திக்க முடியும். ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதனால நீங்க அனுபவிக்க போற இன்பங்கள் எல்லாமே இந்த கஷ்டம் மறக்க செஞ்சிரும். பொதுவா எல்லாருமே இந்த அதிகாலையில எந்திரிக்க மாட்டாங்க. சோ அந்த அதிகாலை பொழுது உங்களுக்கு மட்டும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முழு பிரபஞ்ச ஆற்றலும் உங்ககிட்ட வந்து சேரும். அப்புறம் என்ன நீங்க நினைச்சதெல்லாம் நடந்த ஒரு பெரிய ஆற்றல் மிக்க மனிதரா மாறுவீங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். 4 மணிக்கு எழுந்துட்டு ஃபோன் எடுத்தீங்கன்னா அந்த டே வெஸ்ட். அலாரம் ஆஃப் பண்றதுக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது உங்களோட விஷயம் இல்ல. 4 மணிக்கு எழுந்தா உங்க வாழ்க்கை மாயமா மாறாது.
ஆனா 4 மணிக்கு எழுந்தவன் தன்னை மதிக்க ஆரம்பிப்பான். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வாழ்க்கையே மாற்றும். இந்த உலகத்துல எல்லாரும் 4 மணிக்கு எழமாட்டாங்க. அதனாலதான் அந்த அமைதி, அந்த சக்தி, அந்த கிளியரிட்டி சிலருக்கு தான். நீங்க அந்த சிலர்ல ஒருத்தரா மாறுங்க. EH1 அதிகாலை முக்கியம். இந்த உலகத்துல 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா அதிகாலை எல்லாருக்கும் கிடைக்கிற நேரம் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல பெரும்பாலான மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல ஒரு தனி சக்தி இருக்கு. மனித மூளை ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் வேலை செய்யாது. ஒவ்வொரு நேரத்திலும் மூளை ஒவ்வொரு விதமாக செயல்படும். அதிகாலையில நாம் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே மூளை அமைதியான நிலையில் இருக்கும். இந்த நேரத்துல தான் கவனம் அதிகமாக இருக்கும். படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தனை கிடைக்கும். நீங்க கவனிச்சு இருக்கீங்களா? பகல்ல ஏதாவது யோசிக்க முயற்சி பண்ணா போன் சத்தம், பீப்புள் நாய்ஸ், டவுட் ஓவர்லோட் ஆன அதிகாலையில மனம் அமைதியா இருக்கும். மூளை கேட்க தயாரா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க உங்க மனசுகிட்ட பேச முடியும். அதிகாலையில உங்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும். நீங்க உங்கள்கிட்ட நேர்மையா பேச ஆரம்பிப்பீங்க. நான் சரியான வழியில இருக்கேனா? நான் வாழ்க்கையில எதை தேடி ஓடுறேன்? இந்த கேள்விகள் பகல்ல வராது. அவை அதிகாலையில தான் வரும். வெற்றியாளர்களின் பழக்கம், நாம் வரலாற்றில் பார்த்த பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. அவர்கள் சூரியன் உதிக்கும் முன்பே தங்கள் நாளை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு சாதாரண மனிதர்களை விட அதிக நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது அமைதியான நேரம். ஒரு மாணவன் அதிகாலையில் படிக்கும்போது அவன் தன்னை அறியாமலே முன்னேற ஆரம்பிக்கிறான். ஏனெனில் இந்த நேரத்தில் மனதில் எந்த சுமையும் இல்லை. அதனால் படித்தது நினைவில் நிலைக்கும். புரிதல் அதிகமாகும். ஒரு மாணவன் அதிகாலையில் 2 மணி நேரம் முழு கவனத்துடன் படித்தால் அது பகலில் 8 மணி நேரம் படிப்பதற்கு சமம். ஏனென்றால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். ஒரு மாணவன் அதிகாலையில் படிக்கும்போது அவன் தன்னை அறியாமலே முன்னேற ஆரம்பிக்கிறான். ஏனெனில் இந்த நேரத்தில் மனதில் எந்த சுமையும் இல்லை. அதனால் படித்தது நினைவில் நிலைக்கும். புரிதல் அதிகமாகும். ஒரு மாணவன் அதிகாலையில் 2 மணி நேரம் முழு கவனத்துடன் படித்தால் அது பகலில் 8 மணி நேரம் படிப்பதற்கு சமம். என்றால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய வில்லன் யாருன்னா நைட் லைஃப். லேட் ஸ்லீப், லேட் ஸ்க்ரோல், லேட் திங்கிங். அதுக்கப்புறம் மார்னிங்ல மிராக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது நியாயமா? அதிகாலையில் எழ வேண்டும் என்றால் இரவு பழக்கம் மாற வேண்டும். தூங்குவதற்கு முன் திரைகளை விலக்கி வையுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். இரவு அமைதியாக இருந்தால் காலை வலிமையாக இருக்கும். தூங்குவதற்கு முன்னாடி அரை மணி நேரம் மொபைலை விலக்கி வையுங்கள். ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். அமைதியாக இருங்கள். அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி வையுங்கள். இரவு எப்படி போகுதோ காலை அப்படித்தான் வரும். இரவு அமைதியா இருந்தா காலை வலிமையா இருக்கும். இரவு குழப்பமா இருந்தா காலை சோர்வா இருக்கும். கேளுங்க, உண்மையா சொல்றேன். காலையில 4 மணிக்கு எழுந்துடுவேன்னு ஒரே நாள்ல சபதம் எடுத்தா அடுத்த 3 நாள்ல அந்த சபதமே உங்களை பார்த்து சிரிக்கும். ஏன்னா உங்க பிரச்சனை உற்சாகம் இல்ல. உங்க பிரச்சனை முறை இல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. பழக்கம் ஒரு நாள்ல உருவாகாது. அது ஒரு பயிற்சி. உங்க மூளை ஒரு குழந்தை மாதிரி. அதை அடிச்சு பயமுறுத்தி பழக்கப்படுத்த முடியாது. மெதுவா ஆனா தொடர்ச்சியா. அதுதான் ரியல் மெத்தட். ஸ்டெப் 1 முதல் 4 மணியை டார்கெட் ஆக்காதீங்க. இதுதான் மக்கள் பண்ற முதல் தவறு. நாளையிலிருந்து 4 மணிக்கு எழுவேன். இது பிளான் இல்ல, இது ஃபேண்டசி. மாறாக 4 மணி சமம் டெஸ்டினேஷன். இப்ப இருக்கிற டைம் சமம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டெப் 2 டேஷ் ஹஃப் ஹவர் கேம். நீங்க இப்ப 7 மணிக்கு எழுந்தா முதல் 14 நாள் முதல் 6:30, அடுத்த 14 நாள் முதல் 6 மணி, அடுத்த 14 நாள் முதல் 5:30, அடுத்த 14 நாள் முதல் 5 மணி, கடைசியில முதல் 4:30 முதல் 4 மணி. இந்த ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கும். ஆனா இதுதான் ஸ்டிக் ஆகும். இப்படியே அரை மணி நேரமா குறைச்சு குறைச்சு நீங்க அந்த நேரத்துல எந்திரிக்கிறத ஒரு பழக்கமாவே கொண்டு வரலாம். இதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நிறைய மாற்றங்கள் தெரிய வரும். கடைசியில உங்க பழக்கத்தையும் உங்களால மாத்திக்க முடியும். ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதனால நீங்க அனுபவிக்க போற இன்பங்கள் எல்லாமே இந்த கஷ்டம் மறக்க செஞ்சிரும். பொதுவா எல்லாருமே இந்த அதிகாலையில எந்திரிக்க மாட்டாங்க. சோ அந்த அதிகாலை பொழுது உங்களுக்கு மட்டும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முழு பிரபஞ்ச ஆற்றலும் உங்ககிட்ட வந்து சேரும். அப்புறம் என்ன, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து ஒரு பெரிய ஆற்றல் மிக்க மனிதரா மாறுவீங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். 4 மணிக்கு எழுந்துட்டு போன் எடுத்தீங்கன்னா அந்த டே வெஸ்ட். அலாரம் ஆஃப் பண்றதுக்கு மட்டும் போன் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது உங்களோட விஷயம் இல்ல. 4 மணிக்கு எழுந்தா உங்க வாழ்க்கை மாயமா மாறாது. ஆனா 4 மணிக்கு எழுந்தவன் தன்னை மதிக்க ஆரம்பிப்பான்.
அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வாழ்க்கையை மாற்றும். இந்த உலகத்துல எல்லாரும் 4 மணிக்கு எழமாட்டாங்க. அதனால தான் அந்த அமைதி, அந்த சக்தி, அந்த கிளியரிட்டி சிலருக்கு தான். நீங்க அந்த சிலர்ல ஒருத்தரா மாறுங்க. ஒரே நாளில் அதிகாலையில் எழ முயற்சிக்க வேண்டாம். இன்னைக்கு 7 மணிக்கு எழுந்தால், நாளை 6:30க்கு முயற்சி செய்யுங்கள். மெதுவாக, ஆனால் தொடர்ச்சியாக. நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று அலாரம் அடிக்கும்போது, உங்க மனசு உங்கள திரும்ப தூங்க சொல்லும். அந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள். என் பழக்கங்கள் தான் என் எதிர்காலத்தை உருவாக்கும். அலாரம் அடிக்கும்போது உங்கள் மனம் உங்களை சோதிக்கும். அந்த நேரத்தில் உங்களிடம் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் இன்று என்ன ஆக விரும்புகிறேன்? அந்த பதில் தான் உங்களை படுக்கையிலிருந்து எழுப்பும். நேரடியா 5 மணிக்கு எழுந்துடுவேன் சபதம் எடுக்காதீங்க. அது உடையும். மாறாக 7 முதல் 6:30, 6:30 முதல் 6, 6 முதல் 5:30 பிரேக் வந்தா கில்ட் வேண்டாம், ஒரு நாள் மிஸ் ஆகும். சரி, 2 டெஸ்ட் மிஸ் ஆகும். ஸ்டில் ஓகே. ஆனா நான் இதுக்கு செட் ஆகலன்னு டிசிஷன் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் டே திரும்ப ட்ரை பண்ணுங்க. கான்சிஸ்டன்சி பெர்ஃபெக்ட் இல்ல. கான்சிஸ்டன்சி ரிட்டர்னிங். 4 மணிக்கு எழுந்ததும் சிட் பண்ணாதீங்க. பெட்ல இருக்காதீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீர். காஃபி வேண்டாம். டீ வேண்டாம். தண்ணீர் மட்டும். அது உங்க உடம்புக்கு சொல்லும், நாள் ஆரம்பிச்சிடுச்சு. குளியல் வேண்டாம். அதுக்கும் நேரம் வரும். முதல்ல முகத்தை கழுவுங்க. கண்ணை திறங்க. மிரர்ல பார்த்து ஒரே ஒரு சென்டென்ஸ், இது என் நேரம். சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். மோட்டிவேஷன் தேடாதீங்க. அதிகாலை மோட்டிவேஷன் இல்ல, அதிகால டிசிப்ளின். நடக்கும்போது மூச்சை கவனிங்க. இன்ப்ளே, எக்ஸ்ப்ளே. அந்த ரிதம் உங்க மனசை செட் பண்ணும். டைரக்டா வெளியே போங்க. ஸ்லோ வாக், சைலன்ஸ், ஃப்ரெஷ் ஏர். அந்த 10 முதல் 15 நிமிஷம் வாக் உங்க பாடியை நாள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு கன்வின்ஸ் பண்ணும். நடந்து வந்ததும் அமைதியா உட்காருங்க. கண்களை மூடுங்க. மந்திரம் வேண்டாம். பெரிய விஷயம் வேண்டாம். மூச்சை கவனிங்க. உள்ளே, வெளியே. இந்த 10 நிமிடம் உங்க மனசுல இருக்கிற அவசரத்தையும் பயத்தையும் அமைதியாக்கும். ஹீவி ஜிம் வேண்டாம். ஸ்ட்ரெச்சிங் லைட் எக்ஸர்சைஸ். யோகா உடம்பு சொல்றது, நான் ரெடி. இப்ப குளியல். குளிர்ந்த நீர் உங்க உடம்பை மட்டும் இல்ல, உங்க மனதையும் வேக்கப் பண்ணும். இந்த நேரத்துல மனசு கிளியரா இருக்கும். ஒரு நோட்டு புக் எடுத்து 3 விஷயம் எழுதுங்க. இன்று செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது, நான் நன்றியுள்ள ஒரு விஷயம் இது. உங்க நாளை நீங்களே டிரைவ் பண்ற மாதிரி. இப்பதான் பிரைன் ஃபுல்லி ஓபன். இந்த நேரத்துல படிப்பு, ஸ்கில், லேர்னிங், புத்தகம் எது வேண்டுமானாலும் ஓகே. ஆனா ஸ்க்ரோலிங் கிடையாது. இந்த நேரத்துல உலகம் தான் இப்பதான் எழ ஆரம்பிக்குது. ஆனா நீங்க ஏற்கனவே உங்க மனசையும் உடம்பையும் ஜெயிச்சிட்டீங்க. இதுதான் 4 மணி ஏஎம் அட்வான்டேஜ். முக்கியமான 5 விதிகள். MISS பண்ணாதீங்க. 1, 4 மணிக்கு எழுந்து போன் பார்த்தா ருட்டீன் ஃபெயில். 2, ஒரு நாள் மிஸ், ஆனா ருட்டீன் ஃபெயில் இல்ல. 3, மோட்டிவேஷன் தேடாதீங்க. டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க. 4, ருட்டீன் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டாம், கன்சிஸ்டன்ட் ஆகணும். 5, 4 AM ரூட்டீன் ஸ்டேட்டஸ்க்காக இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக உண்மை பேசுறேன். ஸ்ட்ரைட் டாக். 4 AM ரூட்டீன் எல்லாருக்கும் தேவையில்லை. ஆனா தன்னை மாத்திக்க விரும்புறவனுக்கு, தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விரும்புறவனுக்கு இது ஒரு ஆயுதம். இந்த உலகத்துல எல்லாரும் அதிகாலையில் எழமாட்டாங்க. அதனாலதான் அமைதி சிலருக்குத்தான். நீங்க அந்த சிலர்ல ஒருத்தரா மாறுங்க. நாளை மாத்தணும்னா இன்னைக்கு இரவு சீக்கிரம் தூங்குங்க. மாற்றம் காலை 4 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.